ஹாய். நேத்து நான் ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீல் பார்த்தேன். பூனேல வந்து 59 மெம்பர்ஸ் வந்து ஜிபிஎஸ் அட்டாக் ஆயிருக்கு அப்டின்ட்டு. நெறைய பேருக்கு நீங்க யோசிக்கலாம், ஜிபிஎஸ்னா என்ன? புதுசா இருக்கே! அப்டின்ட்டு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஜிபிஎஸ் வந்து ஒரு டிசீஸ் ஓகேயா? நானுமே ஒரு ஜிபிஎஸ் சர்வைவர் தான். ஸோ, அதனால இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு இது மேபி யூஸ் ஆகலாம். என்னன்னு தெரியாதவங்களுக்கு இது மேபி யூஸ் ஆகலாம். ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸாக நான் பார்த்தேன். அதில் பார்த்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட அம்மா இறந்துருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து 6 வயசுலேயே ஜிபிஎஸ் அட்டாக் ஆகி நவ் 22 ஏஜ் அவங்களுக்கு. இன்னுமே அவங்க அது க்யூர் ஆகாமல் இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து பாடி வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு இனிஷியலாக அது நார்மலாக அது எப்படி என்ன சிம்டம்ஸ் இருக்கும் எப்படி இருக்கும் நிறைய பேருக்கு அது தெரியாது. எனக்குமே தெரியாது. ஏன்னா அது நார்மலாக கை கால் வந்து மறுத்து போகும். ஸோ மறுத்து போகும்போது நம்ம என்ன நினைப்போம், நார்மலாக நம்மளுக்கு எப்பயா மறுத்து போகும்ல, அது மாதிரி குளிரில் மறுத்து போகும். அப்படி தான் நான் நினச்சேன். எனக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துச்சு. நவம்பர் வின்டர் டைம். ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா குளிரில் மறுத்து போகுது. ஏன்னா எனக்கு அந்த டைம் எனக்கு மார்னிங் ஏஞ்சிக்கும் போது எனக்கு குளிரும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிடும். நான் அப்படி தான் நினச்சேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு கட்டை விரல் வந்து மறுத்து போச்சு. சரி குளிரில் தான் மறுத்து போகுது அப்படின்ட்டு நான் நார்மலாக விட்டுட்டேன். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்லாம் வந்து அதே மாதிரி மறுத்து போக ஆரம்பிச்சுது. காலில் டோஸும் அந்த மறுத்து போடுறது அப்படியே இருந்துச்சு. விரல் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆனது வந்து எனக்கு டோஸும் ஃபிங்கர்ஸும் தான், ஹேண்ட் ஃபிங்கர்ஸும் தான். தேர்ட் டே வந்து என்னால் பாப்பாவுக்கு பிசைய முடியல சாப்பாடு. என் பாப்பா வந்து அப்போ வந்து 1.5 வயசு. ஸோ அவளுக்கு நான் சாப்பாடு நல்லா பிசையும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு பிசையறதுக்கு. ஸோ நான் சரி என்னவா இருக்கும், என்ன ஒரு மாதிரி பாடினா வீக்காக ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலான்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கலான்ட்டு பார்க்கும்போது டாக்டர் அவைலபிள் இல்லை, மண்டே தான் வருவாங்க அப்படின்ட்டாங்க. இது சாட்டர்டே சண்டே அந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி ஒரு தேர்ட் டே சாட்டர்டே சண்டே அப்படி வந்ததுனால சரி மசாஜ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கை காலுக்குலாம் மசாஜ்லாம் ட்ரை பண்ணலாம், பாடி வீக்காக இருக்க மாதிரிக்கு மசாஜ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மசாஜ் சென்டர் போனோம். அங்கே பண்ணோம், அங்கேயும் நோ சேஞ்சஸ். அதுக்கப்புறம் 5th டேனா ரொம்பவே கை கால்லாம் இன்னும் ரொம்பவே மறுத்து போக ஆரம்பிச்சிருச்சு பாடியே. அதுக்கப்புறம் மண்டே நாங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவர் நிறைய அந்த கிளிப் ஹோல்ட் பண்ணுறது நிறைய கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொடுத்து இப்படி பிடிங்க அப்படி பிடிங்கன்னு சொன்னார். என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவர் என்னோட கண்டிஷன் பார்த்துட்டு இது வந்து ஜிபிஎஸ் சொல்லிட்டாரு. ஜிபிஎஸ்னால் எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது புதுசாக இருக்குது ஜிபிஎஸ் அப்படின்ட்டு. இதுக்கு நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும்னா 1 டே ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெக்கவரி பீரியட் சீக்கிரம் உங்களுக்கு, இல்லைனா வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் இதோட அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இதோட மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. மெடிசன்னா ப்ராப்பர் ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 5 நாள் ட்ரிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட ட்ரிப்ஸோட பாட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவினியஸ் இம்யூனோகுளோபுலின் ஐபிஐஜி ட்ரிப்ஸ் பாட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அது நீங்கள் 5 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். இதுதான் அதோட ட்ரீட்மெண்ட், வேறு எதுவும் இல்லை. டாக்டருக்கே தெரியல இது எதனால் வந்துச்சுன்ட்டு, அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல. இது வந்து என்ன சொன்னாங்கன்னா இம்யூனிட்டி பேலன்ஸ் ஆக எப்படி நர்வ்ஸ்க்கு தெரியாதனால சிக்னல் தெரியாதனால இது மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து அன்னைக்கு பாப்பா வேற வச்சிருந்தேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சடனாக இப்படி சொல்லிட்டாங்க. ஒரு பாட்டிலோட ரேட் வந்து 25,000 சொன்னாங்க. ஸோ 5 டேஸ் தான், ஒரு நாளைக்கு 3 பாட்டில்னா 5 டேஸ்க்கு காஸ்ட் எங்கேயுமே போகுது. இன்சூரன்ஸும் இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா சடனாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொன்னோன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் நாங்கள் வேற ஹாஸ்பிட்டல் போனோம். ஏன்னா இப்படி சொன்னோன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 கன்சல்ட் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா, பெட்டர். அதனால இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லைனால நாங்கள் அப்போலோ போயிட்டோம். ஸோ ஓகே, ஏன்னா எனக்கு அகெயின் உன்னை டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அன்றைக்கி மிட் நைட்டு நாங்கள் போகும்போது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ரெஸ்பான்ஸ் இல்லைன்ட்டு அன்றைக்கி நைட்டு என்னால் சுத்தமாக நடக்க கூட முடியல, வாக் கூட பண்ண முடியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் நடக்கிற மாதிரி எனக்கு அப்படி ஆயிட்டேன்னா. அப்புறம் மறுநாள் மார்னிங்கே அப்போலோ போயிட்டோம். அப்போலோ போனதுக்கப்புறம் இது மாதிரி
ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல் இது மாதிரி சொன்னாங்க. அப்படி இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணிட்டு ப்ராப்பராக ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் எல்லாமே செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அப்படி அதுக்குன்னு ஜிபிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் கையில் கால்லலாம் கொடுத்து அந்த நம்னஸ் மருத்துவ பண்ண இடத்துலலாம் கொடுத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த டைம் அது ஒவ்வொரு வாட்டி அதை அவங்க பட்டன் அமுக்கும் போது நமக்கு வந்து அப்படி ஷாக் அடிச்சு அப்படி அது மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எப்படியோ ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. இந்த டெஸ்ட்டை வந்து 15 நிமிஷம் மேலே போச்சு. ஒவ்வொரு வாட்டி அது ஷாக் அந்த எடுக்கும் போது நம்மளுக்கு கிருன்னு இருக்கும். நார்மலாக நமக்கு ஷாக் அடிச்சாலே எப்படி இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் மேலே அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு தரது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பாடி ஃபுல் செக்அப் எடுத்தாங்க. என்னென்ன நான் மறுத்து போடுறதுக்கு என்னென்ன ரிலேட்டடான இதுனா இருக்குமோ அது எல்லாமே எடுத்தாங்க. லாஸ்ட்டில் அவங்களுமே ஜிபிஎஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. எல்லாமே டக்குன்னு ப்ராசஸ் ஆச்சு. ஏன்னா ஜிபிஎஸ்னு ப்ராசஸ் வந்து டக்குன்னு மெடிடேஷன் எடுத்துடணும். ஸோ டக்குன்னு ப்ராசஸ் பண்ணாங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. அந்த ஐசியூவில் அந்த சைடில் பட்டன் இருக்கும் இல்லையா, அது கூட என்னால் ஃபீல் பண்ண முடியல. இப்படி டச் பண்ணா கூட என் டச் பண்ணுறேன்னு தவிர பட் அந்த ஃபீல் இல்லை, என்னால் அமுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் 1 டே ஐசியூவில் இருந்தேன். அந்த 1 டேல அந்த ட்ரிப்ஸ் போட்டதில் கொஞ்சம் பெட்டர். அப்பயே என்னால் நெக்ஸ்ட் டே வந்து என்னால் அந்த பட்டன் ஃபீல் பண்ண முடிஞ்சது, லைட்டாக ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஆச்சு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் ஏற்றுவாங்க. அது வந்து எனக்கு காஸ்ட்லி வேறு. ஸோ அதோட கண்டிஷன் வந்து கூலிங்கில் இருந்து கொஞ்ச நாள் வெளியே வச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதில் 5 டேஸில் எனக்கு 1 டே செம்ம ஹெட்டேக் ஆயிடுச்சு. என்னால் தலை வெடிக்கிற அளவுக்கு, பிகாஸ் அது கூலிங்காக இருக்கு இல்லையா, ஸோ அது ஹெட்டேக் வந்துடுச்சு. ஸோ எனக்கு மாற்றி டெய்லியும் மாற்றி அந்த ட்ரிப்ஸை போட்டுகிட்டே இருப்பாங்க. 5 டேஸ் தான். இந்த 5 டேஸில் நீங்கள் அந்த இதை 5 டேஸ் கோர்ஸ் மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசன்னா எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு நான் 5 டேஸ்லேயே நான் ரெக்கவர் ஆகிட்டேன் காட் கிரேஸில். ஸோ என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐசியூ எமர்ஜென்சி வார்டர்ஸ் அது இது அப்புறம் எப்படியும் எனக்கு 6.5 lakhs கிட்ட ஆயிடுச்சு. 5 டேஸில் 6.5 lakhs ஸ்பெண்ட் ஆச்சு. இதுவும் நாங்கள் இன்சூரன்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம். என்கிட்ட அப்போ இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் எமர்ஜென்சியாக ஃபண்ட் ரெடி பண்ணி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ மேபி பார்த்தீங்கன்னா நார்மலாக கை மறுத்து போச்சு அப்படின்ட்டு இது பண்ணாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். எதனால் கை மறுத்து போகுது அப்படின்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் ரெக்கவர் ஆகிற பீரியட்ஸ் அதிகம். இல்லைனா வந்து லேட் ஆகும். நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. ஸோ ரெக்கவர் ஆகிறதுக்கே டைம் ரொம்ப எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பாருங்கள். மெயினாக இன்சூரன்ஸ் போடுங்க. ஸோ அதுதான். தேங்க்யூ. யாரும் ஏதோ நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இப்போ நிறைய அட்வான்ஸாக ஆகிடுச்சு. டக்குன்னு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.